இறைவனின் கீர்த்தனையை முழுமையான மன ஒருமைப்பாட்டுடன் பாராயணம் செய்யும்போது அவருக்கு நிச்சயம் சாட்சாத்காரம் கிடைக்கும். இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அவரவர் கர்மப்படி உரிய காலத்தில் மரணம் உண்டு. இதுவே உண்மை. இவ்வுலகில் பிறந்த மனிதர் எல்லோரும் சம்சார பந்தத்தில் கட்டுண்டவராகவே இருக்கிறார்கள். அந்த பந்தம் இருந்துதான் ஆக வேண்டும் என்பதே நியதியும் கூட. பிறர் என்னை வணங்குவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர்களின் அன்பை ஏற்றுக்கொள்கிறேன். என் பக்தர்கள் துன்பம் அடையக்கூடாது என்று நினைக்கிறேன். இது கூட ஒரு வகையில் சம்சார பந்தமே ஆகும். ஒருவனிடம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவனுக்கும் பசியும் தாகமும் உண்டு. அதுபோல எவ்வளவு கற்ற மேதையானாலும் அவனுக்கும் கர்ம பலன்கள் உண்டு. மனிதரிடையே ஏற்றத்தாழ்வு இருப்பதாக நீ கருதினால் அது பெரிய தவறே. ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் அதனதன் கர்மாவை பொறுத்தே வேறுபாடு உண்டாகிறது என்பதை அறிந்து கொள்வாய். செல்வம் படைத்தவன் பொன் ஆபரணம் வாங்கினால் அதை காணும் ஏழை ஒருவன் பொறாமைப்படுகிறான். தானும் அதை போல ஒன்றை பெற வேண்டும் என்று ஆசை கொள்கிறான். இதுவே லோபம். இதுவே நாம் விளக்க வேண்டிய மாயை.